சத்தமே இல்லாமல் சைலண்டாக சீனாவுக்கும் செக். புதின் போட்ட உத்தரவால் ஜி ஜின்பிங்கிற்கும் சிக்கல். சீனாவுக்கு அதிகப்படியான வரியை விதித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஜி ஜின்பிங்கை வேதனைக்குள்ளாக்கி இருக்கும் இந்த வேளையில் தற்போது நட்பு நாடான ரஷ்யாவும் சைலண்டாக சீனாவுக்கு செக் வைத்துள்ளது. சீனாவின் மிகப்பெரிய கார் ஏற்றுமதி நாடாக ரஷ்யா உள்ள நிலையில் அந்த நாட்டின் அதிபர் விளாடிமிர் புதின் போட்ட உத்தரவு ஜி ஜின்பிங்கிற்கு பெரிய சிக்கலை கொடுத்துள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தற்போது டொனால்டு டிரம்பின் யுக்தியை தான் பயன்படுத்தியிருக்கிறார். சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நல்ல உறவு என்பது உள்ளது. சீனாவிலிருந்து ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் கார்களுக்கான ரீசைக்கிளிங் கட்டணம் என்பதை ரஷ்யா அதிகரித்துள்ளது. இந்த ரீசைக்கிளிங் கட்டணம் என்பது ஒரு காரின் இறுதி நாட்கள் முடியும் போது அதனை அப்புறப்படுத்துவதற்கு ஆகும் செலவாகும். இதுவரை ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் சீனா கார்களுக்கான ரீசைக்கிளிங் கட்டணம் என்பது ஒரு காருக்கு $5,790 அமெரிக்க என்ற அளவில் இருந்தது. இந்த ரீசைக்கிளிங் கட்டணத்தை தற்போது $7,500 அமெரிக்க அதிகரித்துள்ளது. மேலும் 2030ஆம் ஆண்டு வரை 10% வரை இந்த கட்டணம் என்பது உயர்த்தப்படும் என்று ரஷ்யா தடாலடியாக தெரிவித்துள்ளது. இது சீனாவுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்த உள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு பக்கம் எதிரியாக இருக்கும் அமெரிக்கா வரி விதிப்பை அதிகரித்து வரும் நிலையில் மறுபுறம் நட்பு நாடான ரஷ்யாவும் சீனாவுக்கான கார் கட்டணத்தை அதிகரித்துள்ளது. இது சீன அதிபர் ஜி ஜின்பிங்கிற்கு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த கட்டண உயர்வின் பின்னணியில் மற்றொரு முக்கிய காரணமும் இருப்பதாக கூறப்படுகிறது. ரஷ்யாவில் ஆட்டோமொபைல் துறையில் சீனாவின் ஆதிக்கம் என்பது ரஷ்யாவில் தொடர்ந்து 7 மடங்கு அதிகரித்துள்ளது என்று சொல்லப்படுகிறது. அதன்படி கடந்த ஆண்டு சீனாவில் இருந்து ரஷ்யாவுக்கு 11 லட்சத்துக்கும் அதிகமான கார்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டது. ரஷ்யா என்பது சீனாவின் மிகப்பெரிய கார் ஏற்றுமதி சந்தையாக உள்ளது. சீனாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் கார்களில் 30% ரஷ்யாவுக்குத்தான் அனுப்பி வைக்கப்படுகிறது. இதற்கு முக்கிய காரணம் உக்ரைன் மீதான போர் நடவடிக்கையால் ரஷ்யா மீது அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் பொருளாதார தடைகளை விதித்தன. இதனால் ரஷ்யா தனிமைப்படுத்தப்பட்டது. இதன் காரணமாக ரஷ்யாவுக்கு அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த பிராண்டுகளின் கார்கள் கிடைக்கவில்லை. இதனால் ரஷ்ய மக்கள் சீனாவின் கார்களை வாங்கி பயன்படுத்த தொடங்கினர். மேலும் சீனாவின் கார் ஏற்றுமதியில் ரஷ்யா முக்கிய இடத்தை பிடித்தது. இப்படி சீனாவின் கார்கள் ரஷ்யாவை ஆக்கிரமித்து வருவதால் அந்த நாட்டின் உள்ளூர் கார் உற்பத்தியாளர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். இதற்கு முடிவு கட்டும் வகையில்தான் ரஷ்யா சீனாவின் கார்களுக்கு ரீசைக்கிளிங் கட்டணத்தை அதிரடியாக உயர்த்தியிருக்கிறது. மேலும் உக்ரைன் மீதான போர் நிற்கும் பட்சத்தில் ரஷ்யாவுக்கு பிற நாடுகளின் கார்கள் கிடைக்கும். இது சீனாவின் கார் ஏற்றுமதி சந்தையை குறைக்க வாய்ப்பிருப்பதாகவும் இதற்கு சீனா என்ன மாதிரியான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.